சென்னை வாடகரம், சூரப்பட்டு உள்ளிட்ட சுங்கச்சாவடிகளில் இன்று நள்ளிரவு முதல் வாகனங்களுக்கான கட்டணம் உயர்கிறது. 4 மாதத்தில் 3வது முறையாக சுங்க கட்டணம் அதிகரிப்பதால் வாகன ஓட்டிகள் அதிர்ச்சி. சிவகாசி செங்கமல்லப்பட்டி பட்டாசு ஆலை வெடிவிபத்தில் பலி எண்ணிக்கை 4ஆக அதிகரிப்பு. சட்டவிரோதமாக பட்டாசு தயாரித்ததாக 11 பேர் கைது. ஊத்தங்கரை அருகே காட்டேரி பகுதியில் செயல்படும் டாஸ்மாக் கடையை மூட வலியுறுத்தி பெண்கள் போராட்டம். மதுக்கடையை மூட போலீசார் உறுதியளித்ததால் தற்காலிகமாக போராட்டத்தை கைவிட்ட பெண்கள். வருவாய்த்துறையில் காலி பணியிடங்களை நிரப்பினால் மட்டுமே உள்ளாட்சி தேர்தலை நடத்த முடியும். கோரிக்கைகளை நிறைவேற்ற தவறினால் சென்னையில் அக்டோபர் 9ஆம் தேதி போராட்டம் என வருவாய்த்துறை ஊழியர் சங்கம் அறிவிப்பு. 16 வயதுக்குட்பட்டோர் சமூக ஊடக பயன்பாட்டிற்கு மத்திய அரசு தடை விதிக்க வேண்டும். பிரான்ஸ் நாடாளுமன்றம் வெற்றிகரமாக நிறைவேற்றியதை சுட்டிக்காட்டி பாமக தலைவர் அன்புமணி கோரிக்கை. ஆகஸ்ட் 1ஆம் தேதி தமிழகம் வருகிறார் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி. சென்னையில் நடைபெறும் காங்கிரஸ் மாவட்ட தலைவர்கள் பயிற்சி முகாமில் ராகுல் பங்கேற்கிறார். டெல்லியில் போராட்டம் நடத்திய மாணவர்கள் மீது பேலட் கூட்டு தாக்குதல் குறித்து நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்ப காங்கிரஸ் திட்டம். தர்மேந்திர பிரதான் முன்பே பதவி விலகி இருந்தால் மாணவர்கள் பாதிப்பை தடுத்திருக்கலாம் என சென்னையில் KC வேணுகோபால் பேட்டி. தேர்தல் அரசியலிலிருந்து விலகுவதாக கர்நாடக முன்னாள் முதலமைச்சர் சித்தராமையா அறிவிப்பு. இனிமேல் தேர்தலில் இருக்கப் போவதில்லை என திடீர் முடிவு. அதிமுக MLAக்கள் ராஜினாமா செய்த விவகாரத்தில் வரும் 30ஆம் தேதி மீண்டும் விசாரணைக்கு ஆஜராகுமாறு அழைப்பு. ராஜினாமா செய்த MLAக்களிடம் நடைபெறும் விசாரணையில் கலந்து கொள்ளுமாறு EPSக்கு சபாநாயகர் கடிதம். சிதம்பரம் அருகே காதலிக்க மறுத்ததால் 11ஆம் வகுப்பு மாணவியின் கழுத்தை அறுத்து இளைஞர் தலைமறைவு. காயமடைந்த மாணவி தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதி. தமிழ்நாட்டில் விரைவில் ஆட்சி மாற்றம் வரும். மக்கள் கவலைப்பட வேண்டாம். அனைத்து திட்டங்களும் நிறைவேற்றப்படும் என முன்னாள் அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் பேச்சு. நம்முடைய கட்சி ஆளுங்கட்சியாக வரவில்லை என்று நீங்கள் கவலைப்பட வேண்டாம். விரைவில் அதுக்கு ஒரு மாறுதல் வரும். அந்த மாறுதலை நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். மூதாட்டிக்கு சர்க்கரை நோய் பாதிப்பினால் காலில் உணர்வு இல்லாததால் எலி கடித்தது தெரியவில்லை. அதிமுகவிலிருந்து வெளியே சென்றவர்கள் அரசியல் களத்தில் மாயமாகிவிட்டனர். வளர்த்துவிட்ட அதிமுகவை தூக்கி எறிந்தவர்கள் தவைக்கு துரோகம் செய்வார்கள் என ராஜேந்திர பாலாஜி விமர்சனம். வளர்த்த கட்சியை வளர்த்து விட்ட கட்சியை தூக்கி எறிஞ்சிட்டு போறவங்க தாவேக்கு அவர் தூக்கி எறிய எவ்வளவு நாளாகும்? எதிர்குரல் எழுப்புவர்களையும் அனுசரித்தான் செல்கிறார். அதையும் மீறி வெளியே சென்றவர்கள் வீணா போவார் என்பது தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும், எங்களுக்கும் தெரியும். ஆக வீணா போய்கிட்டு இருக்காங்க. சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம் உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் இன்று மழைக்கு வாய்ப்பு. சில இடங்களில் இடி மின்னலுடன் மழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் தகவல். திருச்சி கிழக்கு தொகுதியில் தான் போட்டியிடுவதை விட TNPSC தொகுதி ஒன்றில் நீங்கள் வெற்றி பெறுவதுதான் முக்கியம். நிலையில் நடைபெற்ற IAS மற்றும் TNPSC தேர்வுகளுக்கான ஆலோசனை முகாமில் முன்னாள் IAS அதிகாரி சகாயம் பேச்சு. நான் திருச்சி கிழக்கு தொகுதியா என்பது பிரச்சனை அல்ல.
தொகுதி 1 நீ வெற்றி பெறப் போகிறாயா என்பதுதான் பிரச்சனை. கன்னட அமைப்பினர் போராட்டம் காரணமாக நிறுத்தப்பட்ட தமிழக பதிவெண் கொண்ட வாகனங்கள் மீண்டும் இயக்கம். போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கைது செய்யப்பட்டதால் ஒசூரிலிருந்து போக்குவரத்து சீரானது. கோவை மதுரையில் மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு அனுமதி பெற திருத்தப்பட்ட அறிக்கை மீண்டும் தாக்கல் செய்யப்படும். மாநில அரசுக்கான திட்டங்களை மத்திய அரசிடம் கேட்டு பெறுவது உரிமை என அமைச்சர் சம்பத்குமார் பேட்டி. நாடு முழுவதும் சட்டவிரோத நிலக்கரி சுரங்கம் அமைத்து வெட்டி எடுக்கப்பட்ட 1227 மெட்ரிக் டன் நிலக்கரி பறிமுதல். 40 வாகனங்களை பறிமுதல் செய்தது மத்திய தொழில் பாதுகாப்பு படை. உக்ரைனின் ஓடெசா துறைமுகத்தில் 4 இந்தியர்கள் இருந்த கப்பல் மீது தாக்குதல் நடத்தியதால் சேதம். 4 இந்தியர்களில் 2 பேர் பாதுகாப்புடன் இருப்பதாக தகவல். சந்திரன் மற்றும் செவ்வாய் கிரகத்திற்கு மனிதர்களை அழைத்து செல்லும் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் ராக்கெட் சோதனை வெற்றி. அமெரிக்காவின் டெக்சாஸ் ஏவுதளத்தில் நேற்று முன்தினம் நடைபெற்ற சோதனை வெற்றி பெற்றதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் 19 பதக்கம் வென்று தென்னாப்பிரிக்க வீரர் சாதனை. காமன்வெல்த் விளையாட்டு வரலாற்றில் அதிக பதக்கங்களை வென்றவர்களின் பட்டியலில் 2வது இடத்தை பிடித்தார் சாலிக்லோஸ். உலக ஜூனியர் ஸ்குவாஷ் போட்டியில் இந்திய வீராங்கனை அனஹத் சிங் இறுதிப் போட்டிக்கு முன்னேற்றம். எகிப்தின் ஃபார்ம் சமேயை வீழ்த்தி இறுதிப் போட்டிகள் நுழைந்தார் அனஹத் சிங். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் ஆண்களுக்கான 60 கிலோ பளு தூக்குதல் பிரிவில் இந்தியா பதக்கம் வென்றது. இந்திய வீரர் ரிஷிகாந்த் சிங் வெள்ளிப் பதக்கம் வென்று அசத்தல். இந்தியா ஜிம்பாப்வே அணிகள் இடையிலான 3வது T20 கடைசி போட்டி விறுவிறுப்பு. இந்திய அணி 3 விக்கெட் இழந்த நிலையில் சிறப்பான ஆட்டம்.